நிறைய பேருக்கு வந்து செவ்வாய் தோஷத்தினால செவ்வாயினால வந்து நிறைய தடைகள் ஏற்பட்டு முருகப்பெருமான் வந்து ரொம்ப கோவப்பட்டு உங்களை வந்து ரொம்ப வந்து சோதிப்பாரு. இவங்களுக்குலாம் வந்து முருகப்பெருமானை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு என்ன ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னாக்கா, ரொம்ப சாதாரணமான நெட்ல போட்டீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு மந்திரம் தான் கண்டிப்பா வரும். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாசுரனே, வாக்களும் நினைவுகளும் நின்றுக்காங்க, ஓம் ஐகரும் வேல் காக்க. இந்த மந்திரத்தை வந்து 108 தடவை வந்து சொன்னீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் வந்து ஏற்படும். யாருக்கா வந்து சனியோட பார்வை இருந்ததுனாக்கா இந்த மந்திரம் வந்து பலிக்காது. ஏன் அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து ஒரு பாவ கணக்கு வந்து எழுதுவாரு. அவர் பார்வை வந்து உங்க மேல வந்து படும்போது உங்களுடைய முழு பலத்தையும் வந்து அவர் எடுத்துக்குவாரு. உங்களால வந்து என்ன நீங்க கோயில்ல போய் ஜெபித்தாலும் சரி, சனி பகவானுடைய பார்வை இருக்கும்போது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்க ஜெபிக்கவும் முடியாது. உங்க மனசுக்குள்ள போகும்போது அதை வந்து கெடுத்துருவாரு. ஏதோ ஒரு வகையில வந்து சனி பகவான் வந்து கெடுத்துருவாரு. அதனாலதான் சனி பகவான் கொடுத்தால் யாருமே தடுக்க முடியாது, குரு பகவான் கொடுத்தா சனி பகவான் வந்து தடுத்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பிள்ளையாருடைய மந்திரம் வந்து ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதியாத். இந்த மந்திரத்தை வந்து பிள்ளையார பார்த்து ஒரு 108 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க முருகப்பெருமானை பார்த்து சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையில வந்து சகல விஷயங்களும் வந்து அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடக்கும். முருகப்பெருமான மிஞ்சின சக்தி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ண பாவம் வந்து சனி பகவான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. சனி பகவானை சமாதானப்படுத்திட்டு அதுக்கு வந்து பிள்ளையார் பகவானை கும்பிட்டு இந்த மந்திரத்தை வந்து பிரயாணம் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கடவுளை வணங்கியும் வந்து நிறைய நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி. சனி பகவானுடைய திசையோ இல்ல ராகு பகவானோ கேது பகவானோ இது எல்லாமே வந்து சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல வந்து இருக்குது. அதனால வந்து சனி பகவானை சமாதானப்படுத்துறதுக்கு பிள்ளையாரை வந்து சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை வந்து சொன்னீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சு உங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் வந்து கை கொடுக்கும்.